விவாகரத்துக்குப் பிறகு அனைவரும் அவளின் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நினைத்தனர். ஆனால் அவள் கடின உழைப்பால் தனது விதியை மாற்றினாள். பீகாரின் ஒரு சிறிய கிராமமான சோன்பூரில் ஒரு பெண் வசித்து வந்தாள். அவளின் பெயர் சங்கீதா. சங்கீதா மிகவும் அமைதியான, உழைப்பாளி மற்றும் புத்திசாலி பெண். அவளின் தந்தை ராம்பிரசாத் ஒரு சிறிய விவசாயி மற்றும் தாய் சீதாதேவி வீட்டை கவனித்துக் கொண்டிருந்தார். வீட்டின் நிலைமை மிகவும் நல்லதாக இல்லை. ஆனால் இருந்தாலும் சங்கீதாவின் பெற்றோர் அவளை படிக்க வைப்பதில் எப்போதும் குறைவில்லை. சங்கீதா சிறு வயதிலிருந்தே படிப்பில் மிகவும் திறமையானவள். கிராமத்தின் பள்ளியில் ஒவ்வொரு ஆண்டும் அவள் முதல் இடத்தில் வந்தாள். அவளின் ஆசிரியர்கள் எப்போதும் கூறுவார்கள், இந்த பெண்ணுக்கு சரியான வாய்ப்பு கிடைத்தால் அவள் மிகவும் முன்னேறுவாள் என்று. ஆனால் கிராமத்தின் சூழல் வேறுபட்டது. கிராமத்தில் பலர் கூறுவார்கள், பெண்தான் அதிகமாக படித்து என்ன செய்ய வேண்டும், இறுதியில் திருமணம்தான் செய்ய வேண்டும். ஆனால் சங்கீதாவின் தந்தை தனது மகளில் நம்பிக்கை வைத்திருந்தார். அவர் எப்போதும் கூறுவார், என் மகள் படிப்பாள் மற்றும் தனது கால்களில் நின்று கொள்வாள். காலம் மெதுவாக நகர்ந்தது. சங்கீதா 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றாள் மற்றும் கல்லூரியில் சேர்ந்தாள். அவள் மருத்துவராக வேண்டும் என்று விரும்பினாள். ஆனால் வீட்டின் பொருளாதார நிலைமை அவள் அதிக செலவான படிப்பை மேற்கொள்ளும் அளவுக்கு நல்லதாக இல்லை. இருந்தாலும் அவள் தனது படிப்பை தொடர்ந்தாள். ஆனால் விதிக்கு வேறு திட்டம் இருந்தது. ஒரு நாள் திடீரென அவளின் வீட்டிற்கு திருமண பேச்சு வந்தது. வரன் நகரத்தில் வேலை செய்தான். அவனின் பெயர் விகாஸ். விகாஸின் குடும்பம் நல்லதும் சற்று பணக்காரமும் இருந்தது. கிராமத்தில் உள்ளவர்களும் கூறினர், இப்படியான உறவு மீண்டும் கிடைக்காது. சங்கீதாவின் தாய்க்கும் இந்த உறவு பிடித்தது. சங்கீதா இன்னும் படிக்க விரும்பினாள். ஆனால் குடும்பத்தின் மகிழ்ச்சியை பார்த்து அவள் அமைதியாக இருந்தாள். சில மாதங்களிலேயே அவளின் திருமணம் நடந்தது. திருமணத்திற்கு பிறகு சங்கீதா நகரத்திற்கு சென்றாள். ஆரம்பத்தில் அனைத்தும் நல்லதாக இருந்தது. புதிய வீடு, புதிய மனிதர்கள், புதிய வாழ்க்கை. விகாசும் ஆரம்பத்தில் அவளிடம் நல்ல முறையில் நடந்து கொண்டான். சங்கீதா தனது வாழ்க்கை சரியான பாதையில் செல்கிறது என்று நினைத்தாள். ஆனால் மெதுவாக விஷயங்கள் மாறத் தொடங்கின. விகாஸின் உண்மையான இயல்பு வெளிவந்தது. அவன் மிகவும் கோபமான மனிதன். சிறிய விஷயங்களுக்கே கத்தத் தொடங்கினான். உணவு சிறிது தாமதமாக இருந்தாலும் அவன் கோபப்படுவான். சங்கீதா அமைதியாக அனைத்தையும் தாங்கிக் கொண்டிருந்தாள். திருமணத்திற்குப் பிறகு இவ்வாறே இருக்கும் என்று அவள் நினைத்தாள். ஆனால் காலத்துடன் விகாஸின் நடத்தை மேலும் மோசமடைந்தது. ஒரு நாள் அவன் சங்கீதாவிடம் கூறினான், உனக்கு வேலை செய்ய தேவையில்லை, வீட்டுப் பணியை மட்டும் செய். சங்கீதாவுக்கு படிப்பு மற்றும் வேலை என்ற கனவு இருந்தது. ஆனால் அவள் எதையும் கூறவில்லை. தனது கனவுகளை உள்ளத்தில் அடக்கி வைத்து வீட்டை பார்த்து கொண்டாள். மெதுவாக வீட்டின் சூழல் மேலும் மோசமடைந்தது. விகாஸ் அடிக்கடி இரவு தாமதமாக வீட்டிற்கு வந்தான். சில நேரங்களில் மத்து அருந்தியும் வந்தான். பின்னர் சிறிய விஷயங்களுக்கே சண்டை போட்டான். சங்கீதா மிகவும் துயரமாக வாழத் தொடங்கினாள். ஆனால் அவள் தனது பெற்றோரிடம் எதையும் சொல்லவில்லை. தனது காரணமாக பெற்றோர் கவலைப்பட வேண்டாம் என்று அவள் நினைத்தாள். ஒரு ஆண்டுக்குப் பிறகு சங்கீதாவுக்கு ஒரு மகன் பிறந்தான். அவனுக்கு ஆரவ் என்று பெயர் வைத்தனர். ஆரவின் பிறப்புக்குப் பிறகு சங்கீதாவின் வாழ்க்கையின் ஒரே ஆதாரம் அவனே ஆனான். அவள் தனது மகனை பார்த்து அனைத்து பிரச்சனைகளையும் மறந்து விடுவாள். ஆனால் விகாஸின் நடத்தை மாற்றமே இல்லை. அவன் முன்பை விட அதிகமாக கோபமாகவும் கடுமையாகவும் மாறினான். ஒரு நாள் அவன் கோபத்தில் சங்கீதாவிடம் கூறினான், நீ எனக்கு ஒரு சுமை. அந்த வார்த்தைகளை கேட்டவுடன் சங்கீதாவின் மனம் உடைந்தது. அந்த இரவு அவள் மிகவும் அழுதாள். தனது வாழ்க்கை உண்மையிலேயே முடிந்துவிட்டது என்று அவள் நினைத்தாள். ஆனால் உண்மையான புயல் இன்னும் மீதமிருந்தது. சில மாதங்களுக்குப் பிறகு ஒரு நாள் விகாஸ் திடீரென கூறினான், நான் உன்னுடன் விவாகரத்து செய்ய விரும்புகிறேன். அதை கேட்டவுடன் சங்கீதாவின் காலடியில் நிலம் சரிந்தது. உலகமே நின்றுவிட்டது போல் அவளுக்கு உணர்ந்தது. அவள் அழுதபடி கேட்டாள், நான் என்ன தவறு செய்தேன்? ஆனால் விகாஸிடம் எந்த பதிலும் இல்லை. உண்மையில் அவன் வேறு ஒரு பெண்ணை காதலிக்கத் தொடங்கியிருந்தான். சில காலத்தில் விஷயம் நீதிமன்றம் வரை சென்றது. பல முயற்சிகளுக்குப் பிறகும் அந்த உறவு காப்பாற்றப்படவில்லை. இறுதியில் ஒரு நாள் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. சங்கீதா மற்றும் விகாஸின் விவாகரத்து நடைபெற்றது.
அந்த நாள் சங்கீதாவுக்கு தனது முழு உலகமும் சிதைந்தது போல இருந்தது. அவள் தனது சிறிய மகனை எடுத்துக்கொண்டு தனது தாய் வீட்டிற்கு திரும்பி வந்தாள். கிராமத்தில் உள்ளவர்களுக்கு இந்த விஷயம் தெரிய வந்தபோது பலவிதமான பேச்சுகள் ஆரம்பமானது. சிலர் கூறினர், பெண்ணில் ஏதோ குறை இருக்கும். சிலர் கூறினர், விவாகரத்து பெற்ற பெண்ணின் வாழ்க்கை முடிந்துவிடும். சங்கீதா இதையெல்லாம் கேட்டு உள்ளுக்குள் உடைந்தாள். ஆனால் அவளின் முன் அவளின் சிறிய மகன் இருந்தான். இப்போது தனது மகனின் எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும் என்பதை அவள் அறிந்தாள். ஆனால் அடுத்த வாழ்க்கை அவ்வளவு எளிதாக இருக்கவில்லை. கிராம சமூகம், வறுமை மற்றும் விவாகரத்து என்ற முத்திரை அனைத்தும் அவளின் பாதையில் நின்றன. இங்கிருந்தே சங்கீதாவின் வாழ்க்கையின் மிகப்பெரிய போராட்டம் தொடங்கியது. சங்கீதா தனது சிறிய மகன் ஆரவை கையில் கொண்டு தாய் வீட்டின் மண்டபத்தில் அமர்ந்திருந்தாள். அவளின் கண்களில் கண்ணீர் மற்றும் மனதில் ஆயிரக்கணக்கான கேள்விகள் இருந்தன. இனி என்ன நடக்கும் என்று அவளுக்கு புரியவில்லை. ஒரு காலத்தில் பெரிய கனவுகளை கண்ட அந்த பெண் இன்று சமூகவின் விமர்சனங்களுக்கு நடுவில் தனிமையாக உணர்ந்தாள். கிராமத்தில் விவாகரத்து பெற்ற பெண்ணிற்கு வாழ்க்கை எளிதல்ல. அனைவரும் அவளை வேறு பார்வையில் பார்க்கின்றனர். சங்கீதா வீட்டை விட்டு வெளியே செல்லும் ஒவ்வொரு முறையும் சிலர் அவளை பார்த்து மெதுவாக பேசத் தொடங்கினர். சில பெண்கள் ஒருவருடன் ஒருவர் மெல்ல பேசினர். இதுவே அந்த பெண், அவளுக்கு விவாகரத்து ஆனது. இந்த பேச்சுகள் சங்கீதாவின் மனதை உடைத்தது. ஆனால் அவள் தனது மகனை பார்த்து தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டாள். இப்போது அவளுக்கு மிகவும் முக்கியமானது ஆரவின் எதிர்காலம். ஒரு மாலை அவளின் தந்தை ராம்பிரசாத் வயலிலிருந்து திரும்பி வந்தார். சங்கீதா அமைதியாக அமர்ந்திருப்பதை அவர் கவனித்தார். அவர் அவளின் தலையில் கையை வைத்து கூறினார், மகளே, வாழ்க்கையில் சிரமங்கள் வரும். ஆனால் ஒப்புக்கொண்டு விடுவது சரியல்ல. உன் வாழ்க்கை இன்னும் முடிவடையவில்லை. தந்தையின் வார்த்தைகளை கேட்டவுடன் சங்கீதாவின் கண்களில் கண்ணீர் வந்தது. அதே நேரத்தில் அவள் மனதில் ஒரு தீர்மானம் எடுத்தாள். இனி அவள் அழுவதில்லை. தனது வாழ்க்கையை மீண்டும் உருவாக்குவாள். சில நாட்களுக்குப் பிறகு சங்கீதா ஒரு முடிவு எடுத்தாள். மீண்டும் படிக்கத் தொடங்க வேண்டும் என்று அவள் நினைத்தாள். ஆனால் அது எளிதாக இருக்கவில்லை. வீட்டின் நிலைமை ஏற்கனவே பலவீனமாக இருந்தது. அதற்கு மேலாக இப்போது மகனின் பொறுப்பும் இருந்தது. இருந்தாலும் அவள் தைரியத்தை இழக்கவில்லை. அருகிலுள்ள நகரத்திற்கு சென்று ஒரு சிறிய பள்ளியில் வேலை தேடத் தொடங்கினாள். பல இடங்களில் அவள் விண்ணப்பித்தாள். ஆனால் ஒவ்வொரு இடத்திலும் ஒரே கேள்வி கேட்டார்கள், நீ விவாகரத்து பெற்றவளா? இந்த கேள்வியை கேட்டவுடன் அவளின் மனம் வலித்தது. ஆனால் அவள் அமைதியாக இருந்தாள். பல நாட்களின் முயற்சிக்குப் பிறகு இறுதியாக அவளுக்கு ஒரு சிறிய தனியார் பள்ளியில் ஆசிரியையாக வேலை கிடைத்தது. சம்பளம் மிகவும் குறைவு. ஆனால் அவளுக்கு அது ஒரு நம்பிக்கையின் ஒளியாக இருந்தது. இப்போது அவளின் வாழ்க்கையில் ஒரு புதிய ஒழுங்கு தொடங்கியது. காலை சீக்கிரம் எழுதல், வீட்டுப் பணி செய்தல், மகனை கவனித்தல் மற்றும் பின்னர் பள்ளிக்கு செல்வது. பள்ளியில் உள்ள குழந்தைகள் அவளை மிகவும் விரும்பினர். அவள் அவர்களை மிகுந்த அன்புடன் கற்பித்தாள். மெதுவாக அவளின் உழைப்பை பற்றி பள்ளியில் பேசத் தொடங்கினர். ஆனால் வாழ்க்கை இன்னும் எளிதாக இல்லை. பல முறை பணத்தின் குறைவு அதிகமாகி வீட்டை நடத்துவது கடினமாகியது. ஒரு நாள் அப்படி ஒரு நிலை வந்தது. வீட்டில் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் கூட முடிந்துவிட்டது. அந்த இரவு சங்கீதா தானே உணவு சாப்பிடவில்லை மற்றும் தனது பங்கை மகனுக்கு கொடுத்தாள். அந்த இரவு அவள் மிகவும் நேரம் விழித்திருந்தாள். அவளின் மனதில் ஒரே ஒரு கேள்வி சுற்றிக் கொண்டிருந்தது, என் வாழ்க்கை எப்போதும் இப்படிதான் இருக்குமா? ஆனால் பின்னர் அவளுக்கு தனது தந்தையின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தது. கடினமாக உழைக்கும் மக்களின் விதி ஒரு நாள் நிச்சயமாக மாறும். அடுத்த நாளே அவள் ஒரு புதிய முடிவு எடுத்தாள். அவள் நினைத்தாள், தானே வேலை மட்டும் செய்ய மாட்டாள், மேலும் ஏதாவது செய்வாள். அதனால் அவளின் வருமானம் அதிகரிக்க முடியும். மாலை நேரத்தில் குழந்தைகளுக்கு டியூஷன் கற்பிக்க தொடங்கினாள். மெதுவாக அவளின் வீட்டிற்கு படிக்க வருகிற குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகரிக்கத் தொடங்கியது. கிராம மக்கள் கூட இப்போது அவளின் உழைப்பை பாராட்டத் தொடங்கினர். முன்பு அவளை விமர்சித்தவர்கள் இப்போது சங்கீதா மிகவும் உழைப்பாளி பெண் என்று கூறத் தொடங்கினர். காலம் மெதுவாக மாறத் தொடங்கியது. இப்போது அவளின் வாழ்க்கை முன்பை விட கொஞ்சம் மேம்பட்டது. ஆனால் சங்கீதாவின் மனதில் இன்னும் ஒரு பெரிய கனவு இருந்தது. தனது மகன் ஆரவ் நல்ல படிப்பு படித்து ஒரு பெரிய மனிதராக வேண்டும் என்று அவள் விரும்பினாள். தினமும் அவள் உழைத்தாள், பணத்தை சேமித்தாள்,
மற்றும் தனது மகனின் படிப்பை பற்றி சிந்தித்தாள். அவளுக்கு தெரியவில்லை, வருகிற ஆண்டுகளில் அவளின் வாழ்க்கை ஒரு பெரிய திருப்பத்தை எடுக்கப் போகிறது என்று அது அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும். இன்று அவளை பலவீனமாக நினைக்கும் மக்கள் ஒரு நாள் அவளின் வெற்றி கதையை கேட்டு பெருமைப்படுவார்கள். இங்கிருந்து சங்கீதாவின் வாழ்க்கையின் மிகப்பெரிய மாற்றம் தொடங்கியது. காலம் மெதுவாக முன்னேறிக் கொண்டிருந்தது. சங்கீதா இப்போது முன்பை விட மிகவும் வலுவானவளாக இருந்தாள். காலை பள்ளியில் கற்பித்தல், மாலை டியூஷன் எடுப்பது மற்றும் இரவில் தனது மகன் ஆரவின் படிப்பை பார்க்குதல், இதுவே அவளின் தினசரி வாழ்க்கையாக இருந்தது. சோர்வு மிகவும் இருந்தது, ஆனால் அவளின் முகத்தில் முன்பை போல துக்கம் இல்லை. அவளுள் ஒரு புதிய நம்பிக்கை உருவாகி இருந்தது. கிராம மக்கள் இப்போது அவளை வேறு பார்வையில் பார்க்கத் தொடங்கினர். முன்பு மக்கள் அவளின் விவாகரத்தை பற்றி பேசினார்கள், ஆனால் இப்போது அவளின் உழைப்பை பற்றி பேசத் தொடங்கினர். பலர் தங்கள் குழந்தைகளை படிக்க வைக்க தாமாகவே அவளின் வீட்டிற்கு அனுப்பினர். ஒரு நாள் பள்ளியின் முதல்வர் அவளை தனது அலுவலகத்திற்கு அழைத்தார். சங்கீதா சிறிது பயந்திருந்தாள். அவள் ஏதாவது தவறு செய்திருப்பாள் என்று நினைத்தாள். ஆனால் அவள் அலுவலகத்திற்கு சென்றபோது முதல்வர் புன்னகையுடன் கூறினார், சங்கீதா, நாங்கள் கடந்த ஒரு ஆண்டாக உங்கள் உழைப்பை பார்த்து கொண்டிருக்கிறோம். குழந்தைகளும் உங்களை மிகவும் விரும்புகிறார்கள். அதனால் இப்போது உங்கள் சம்பளம் அதிகரிக்கப்படுகிறது என்று முடிவு செய்துள்ளோம். இதை கேட்டவுடன் சங்கீதாவின் கண்களில் மகிழ்ச்சியின் கண்ணீர் வந்தது. இது அவளுக்கு மிகவும் பெரிய விஷயம். முதல் முறையாக அவள் தனது உழைப்பு உண்மையில் பலன் தருகிறது என்று உணர்ந்தாள். அந்த நாள் அவள் வீட்டிற்கு திரும்பிய போது அவளின் தந்தை ராம்பிரசாத் மண்டபத்தில் அமர்ந்திருந்தார். சங்கீதா அவருக்கு இந்த நல்ல செய்தியை கூறினாள். ராம்பிரசாதியின் கண்கள் ஒளிர்ந்தது. அவர் கூறினார், பார்த்தாயா மகளே, நான் சொன்னேன் அல்லவா, கடினமாக உழைக்கும் மக்களுக்கு தோல்வி இல்லை. மெதுவாக சங்கீதாவின் வாழ்க்கை சரியான பாதையில் திரும்பத் தொடங்கியது. இப்போது அவள் கொஞ்சம் பணமும் சேமிக்கத் தொடங்கினாள். அவளின் முழு கவனம் தனது மகன் ஆரவின் படிப்பில் இருந்தது. ஆரவ் மிகவும் புத்திசாலி. அவன் தனது அம்மாவின் உழைப்பை புரிந்து கொண்டான் மற்றும் எப்போதும் முழு மனதுடன் படித்தான். சில ஆண்டுகள் கடந்துவிட்டது. இப்போது ஆரவ் 8ஆம் வகுப்பில் படித்து வந்தான். பள்ளியில் அவன் எப்போதும் முதல் இடத்தில் வந்தான். ஆசிரியர்களும் அவனை மிகவும் பாராட்டினர். யாராவது அவனை கேட்டால், உன் வெற்றியின் ரகசியம் என்ன என்று ஆரவ் எப்போதும் ஒரே ஒரு பதில் சொல்வான், என் அம்மா. இதை கேட்டு சங்கீதாவின் மனம் பெருமையால் நிரம்பியது. ஆனால் வாழ்க்கையில் சிரமங்கள் முழுமையாக முடிவதில்லை. ஒரு நாள் திடீரென சங்கீதாவின் தந்தை ராம்பிரசாதின் உடல்நிலை மிகவும் மோசமானது. அவரை உடனே மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டியதாகிவிட்டது. மருத்துவர் கூறினார், அவரின் சிகிச்சை நீண்ட காலம் நடைபெறும் மற்றும் அதிக பணம் தேவைப்படும். இதை கேட்டவுடன் சங்கீதா மீண்டும் கவலையில் மூழ்கினாள். அவள் சேமித்திருந்த சிறிதளவு பணமும் சிகிச்சைக்காக செலவாகத் தொடங்கியது. சில நாட்கள் அவள் எப்படியோ அனைத்தையும் சமாளித்தாள். ஆனால் நிலைமை மீண்டும் கடினமானது. ஒரு இரவு அவள் தனது அறையில் அமர்ந்து இப்போது என்ன செய்ய வேண்டும் என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். அப்போது அவளின் பார்வை தனது பழைய புத்தகங்களின் மீது விழுந்தது. அவைதான் ஒரு காலத்தில் அவள் பெரிய கனவுகளை கண்ட புத்தகங்கள். அதே நேரத்தில் அவளின் மனதில் ஒரு புதிய யோசனை வந்தது. நான் இன்னும் கடினமாக உழைத்தால் வாழ்க்கை மேலும் மாறலாம் என்று அவள் நினைத்தாள். அடுத்த நாளே அவள் இணையத்தில் தகவல்களை தேடத் தொடங்கினாள். அவள் அறிந்தாள், இன்னும் படித்து போட்டித் தேர்வில் தேர்ச்சி பெற்றால் அரசு வேலை கிடைக்கும் என்று. இது எளிதல்ல. அவள் வீட்டையும் கவனிக்க வேண்டும், வேலைக்கும் செல்ல வேண்டும் மற்றும் மகனின் படிப்பையும் பார்க்க வேண்டும். ஆனால் சங்கீதா முடிவு செய்துவிட்டாள். இப்போது இரவில் அனைவரும் தூங்கிய பிறகு அவள் படிக்கத் தொடங்கினாள். பலமுறை இரவு 2 மணி வரை புத்தகங்களில் மூழ்கியிருந்தாள். மெதுவாக அவளின் தன்னம்பிக்கை மீண்டும் அதிகரிக்கத் தொடங்கியது. கிராமத்தில் சிலர் மீண்டும் பேசத் தொடங்கினர். இந்த வயதில் படிப்பாளா? விவாகரத்து பெற்ற பெண் என்ன பெரிய சாதனை செய்யப் போகிறாள்? ஆனால் இப்போது சங்கீதா பழைய சங்கீதா இல்லை. இப்போது யாருடைய பேச்சும் அவளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தவில்லை. அவளின் ஒரே இலக்கு தனது மகனின் எதிர்காலம் மற்றும் தனது அடையாளம். நாட்கள் கடந்தன. மாதங்களின் கடின உழைப்பிற்குப் பிறகு அந்த நாள் வந்தது. அவளின் தேர்வு நாள். சங்கீதா தேர்வு எழுத நகரத்திற்கு சென்றாள். தேர்வு மண்டபத்தில் அமரும்போது
அவளின் மனதில் மிகவும் பதட்டம் இருந்தது. ஆனால் அவள் கண்களை மூடி தனது மகனின் முகத்தை நினைத்து முழு தன்னம்பிக்கையுடன் எழுதத் தொடங்கினாள். இப்போது அவள் முடிவை காத்திருந்தாள். ஆனால் இந்த முடிவு அவளின் வாழ்க்கையை முழுமையாக மாற்றப் போகிறது என்று அவளுக்கு தெரியவில்லை. ஒரு காலத்தில் அவளை பலவீனமாக நினைத்த சமூகம் விரைவில் அவளின் வெற்றி கதையை கேட்கப் போகிறது. இங்கிருந்து சங்கீதாவின் வாழ்க்கையின் மிகவும் பொன்னான தருணம் தொடங்கியது. தேர்வு எழுதிய பிறகு சங்கீதா ஒவ்வொரு நாளும் முடிவுக்காக காத்திருந்தாள். வெளியே அவள் அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள் மிகவும் பதட்டமாக இருந்தாள். இந்த தேர்வு அவளின் வாழ்க்கையை மாற்றும் என்று அவள் அறிந்தாள். அவள் தேர்ச்சி பெற்றால் அவளின் உழைப்பு பலன் தரும். இல்லையெனில் அவள் மீண்டும் ஆரம்பிக்க வேண்டியிருக்கும். நாட்கள் மெதுவாக நகர்ந்தன. ஒரு காலை அவள் பள்ளிக்கு செல்ல தயாராகிக் கொண்டிருந்த போது அவளின் தொலைபேசியில் ஒரு செய்தி வந்தது. அது தேர்வு முடிவை பார்க்கும் இணைப்பு. சங்கீதாவின் இதயம் வேகமாக துடித்தது. அவளின் கைகள் நடுங்கின. அவள் மெதுவாக இணையதளத்தை திறந்து தனது பதிவு எண்ணை உள்ளிட்டாள். சில வினாடிகள் கழித்து திரையில் வந்ததை பார்த்தவுடன் அவளின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. சங்கீதா தேர்வில் தேர்ச்சி பெற்றாள். அது மட்டுமல்ல, அவள் மிகவும் நல்ல தரவரிசையையும் பெற்றிருந்தாள். அதனால் அவளுக்கு அரசு வேலை கிடைக்கப் போகிறது. அந்த தருணத்தில் சங்கீதா தனது அனைத்து போராட்டங்களையும் நினைத்தாள். விவாகரத்தின் வலி, சமூகவின் விமர்சனங்கள், வறுமை, தனியாக குழந்தையை வளர்த்தல், இரவு முழுவதும் படித்தல், அனைத்தும் அவளின் கண்முன் வந்தது. அவள் உடனே வெளியே மண்டபத்திற்கு சென்றாள். அங்கு அவளின் தந்தை ராம்பிரசாத் அமர்ந்திருந்தார். அவள் மகிழ்ச்சியுடன் அவருக்கு முடிவை காட்டினாள். ராம்பிரசாதின் கண்கள் நனையின. அவர் பெருமையுடன் கூறினார், இன்று எனக்கு என் மகளின் மீது மிகவும் பெருமை இருக்கிறது. வீட்டின் சூழல் மகிழ்ச்சியால் நிரம்பியது. சில மாதங்களுக்குப் பிறகு சங்கீதாவுக்கு அரசு பள்ளியில் ஆசிரியையாக வேலை கிடைத்தது. இப்போது அவளின் வாழ்க்கை முன்பை விட மிகவும் மேம்பட்டது. அவளின் சம்பளம் நல்லது மற்றும் சமூகத்தில் அவளின் மரியாதையும் அதிகரித்தது. கிராமத்தில் அதே மக்கள் முன்பு அவளை விமர்சித்தவர்கள் இப்போது அவளை பாராட்டத் தொடங்கினர். சிலர் கூறினர், சங்கீதா மிகவும் துணிச்சலான பெண். சிலர் கூறினர், அவள் நிரூபித்து விட்டாள், கடின உழைப்பால் அனைத்தையும் மாற்ற முடியும் என்று. சங்கீதா வெறும் புன்னகை செய்தாள். இப்போது அவளுக்கு யாரிடமும் புகார் இல்லை. காலம் மேலும் நகர்ந்தது. ஆரவ் இப்போது பெரியவனாகி வந்தான். தனது அம்மாவின் போராட்டத்தை அவன் நெருக்கமாக பார்த்திருந்தான். அதனால் அவனும் முழு மனதுடன் படித்தான். சங்கீதாவின் ஒரே கனவு தனது மகன் ஒரு பெரிய மற்றும் நல்ல மனிதனாக மாற வேண்டும் என்பதே. ஆண்டுகளின் கடின உழைப்பிற்குப் பிறகு ஆரவும் ஒரு பெரிய போட்டித் தேர்வில் தேர்ச்சி பெற்றான். அவன் அதிகாரியாக மாறினான். ஆரவின் வேலை செய்தி வந்த நாளில் சங்கீதாவின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. முழு கிராமமும் இந்த செய்தியால் மகிழ்ந்தது. கிராம மக்கள் கூறினர், பாருங்கள், இதுவே அந்த விவாகரத்து பெற்ற பெண்ணின் மகன். ஆனால் இப்போது அந்த வார்த்தையில் விமர்சனம் இல்லை, பெருமை இருந்தது. ஒரு நாள் ஆரவ் தனது அம்மாவை நகரத்திற்கு அழைத்துச் சென்றான். அங்கு ஒரு பெரிய விழா நடைபெற்றது. அங்கு வெற்றி பெற்றவர்களுக்கு மரியாதை வழங்கப்பட்டது. அந்த விழாவில் சங்கீதாவின் பெயர் அறிவிக்கப்பட்ட போது முழு மண்டபமும் கைத்தட்டலால் முழங்கியது. மேடையில் நின்றிருந்த சங்கீதாவின் கண்களில் கண்ணீர் இருந்தது. ஆனால் அது துக்கத்தின் கண்ணீர் அல்ல, மகிழ்ச்சி மற்றும் பெருமையின் கண்ணீர். அவள் மைக்கை பிடித்து மெதுவாக கூறினாள், என் விவாகரத்து நடந்தபோது மக்கள் என் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று கூறினர். ஆனால் இன்று நான் அனைவருக்கும் இதையே கூற விரும்புகிறேன், வாழ்க்கை எப்போதும் முடிவடையாது. மனிதன் துணிச்சலும் கடின உழைப்பும் கொண்டு முன்னேறினால் தனது விதியை தானே மாற்ற முடியும். முழு மண்டபமும் கைத்தட்டலால் முழங்கியது. அந்த நாள் சங்கீதா தனது வாழ்க்கையை மட்டும் மாற்றவில்லை, சமூகத்தின் எண்ணத்தையும் மாற்றிவிட்டாள். ஒரு காலத்தில் பலவீனமாக நினைக்கப்பட்ட அந்த பெண் இன்று ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஒரு ஊக்கமாக மாறிவிட்டாள். இதுவே இந்த கதையின் மிகப்பெரிய பாடம். வாழ்க்கையில் எத்தனை சிரமங்கள் வந்தாலும் மனிதன் துணிச்சலை இழக்காமல் கடினமாக உழைத்தால் ஒரு நாள் அவனின் விதி நிச்சயமாக மாறும்.